ஒருநாள் விஜயநகர அரண்மனையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தார். காலை விடிந்ததும் அவர் எழுந்தபோது அவரின் எதிரில் ஒரு சேவகன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் அரசருக்கு மனதில் ஏதோ ஒரு சங்கடம் தோன்றியது. ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் தனது அன்றைய பணிகளைத் தொடங்கினார். அன்று முழுவதும் அரசர் செய்ய நினைத்த எந்த வேலைகளும் சரியாக நடைபெறவில்லை. ஒவ்வொரு செயலும் தள்ளிப்போனது. இதைக் கண்ட அரசர், இந்த சேவகனின் முகத்தில் விழித்ததால்தான் இவ்வளவு அபசகுனம் நடக்கிறது என்று நினைத்தார். அப்படியே யோசித்துக் கொண்டே நடந்து வந்த அரசரின் கால் அருகிலிருந்த ஒரு நாற்காலியில் மோதி சிறிது இரத்தம் வந்தது. உடனே கோபமடைந்த அரசர், இந்த அபசகுன சேவகனை உடனே தூக்கிலிடுங்கள் என்று ஆணையிட்டார். சேவகர்கள் அவனை இழுத்துச் செல்ல முயன்றபோது இதையெல்லாம் பார்த்த தெனாலிராமன் சிறிது சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய் தெனாலிராமா என்று அரசர் கேட்டார். அதற்கு தெனாலிராமன், அரசே, உங்கள் முகத்தில் விழுத்த உங்களுக்கு ஒரு சிறிய கால் காயம்தான் ஏற்பட்டது. ஆனால் இப்போது உங்கள் முகத்தில் விழுத்த அவனுக்கு உயிரே போகப் போகிறது. இப்போது சொல்லுங்கள் அரசே, உண்மையில் அபசகுணம் பிடித்தவர் யார் என்று கேட்டார். இதைக் கேட்டதும் அரசர் தன் கோபத்தையும் மூட நம்பிக்கையையும் உணர்ந்தார். உடனே அந்த சேவகனை விடுவித்து அவனுக்கு பரிசும் வழங்கினார். மேலும் தன்னை சரியான வழியில் திருத்திய தெனாலிராமனுக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவித்தார். இந்த கதையின் போதனை என்ன தெரியுமா? கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது. மூட நம்பிக்கையை விட விவேகமே மேலானது. இப்படிப்பட்ட அருமையான தெனாலிராமன் கதைகள், நல்ல போதனை கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அறிவு பாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஒருநாள் விஜயநகர அரண்மனையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தார். காலை விடிந்ததும் அவர் எழுந்தபோது அவரின் எதிரில் ஒரு சேவகன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான்.